ஏன் விஜய் டிவி இது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நியாயமா? உங்களுக்கு இது அடுக்குமா? நீங்கள் எவ்வளோ பெரிய கார்ப்பரேட் சேனல் இந்த மாதிரியான ஒரு சில்லறத்தனமான ஒரு வேலையை நீங்கள் பண்ணலாமா? ஒரு ஷோ ஒன்றும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பலதரப்பட்ட மக்களை ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறது தானே. இதை சமுதாயத்தை காட்டக்கூடிய ஒரு சின்ன புரோட்டோடைப் ஷோ. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய ஆட்களே தூக்கி மொத்தமாக உள்ளே போடுறது இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் அவார்ட் ஷோ பண்ணீங்கன்னா உங்கள் ஆட்களுக்குள்ளேயே நீங்கள் அவார்ட் கொடுத்துக்கிறீங்க. எதனா ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் உங்கள் ஆட்களுக்குள்ளேயே நீங்கள் நிகழ்ச்சி பண்ணுறீங்க. வேறு எந்த விதமான ஆங்கரையும் உள்ளே விடாமல் உங்கள் ஆட்களை வச்சே நீங்கள் வந்து ஆங்கரிங்கும் பண்ண வைக்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக விஜய் டிவியில் ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேரை வச்சு மட்டுமே எல்லாமே நடத்துகிறீங்க. சரி, இதுதான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இந்த பிக் பாஸையும் அங்கே எப்படி பண்ணுவீங்க? 18 கண்டஸ்டண்ட்டில் 12 13 பேர் உங்கள் ஆளுங்க. விஜய் டிவியில் இருக்குது வேலை செஞ்ச ஆட்கள். கொடுமையாக இருக்குங்க இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பார்க்கும்போது வைத்தறிச்சலாக இருக்குது. ஜாக்லின் வந்து பயங்கர ப்ரிப்பரேஷனில் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது ப்ரிப்பரேஷனில் வந்த மாதிரி எனக்கு தெரியல. முதல் நாளே வந்து மக்கள்கிட்ட வந்து செருப்படி வாங்கிட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. முதல்ல யாரெல்லாம் உள்ளே இருக்காங்கன்றதை பார்ப்போம். 18 கண்டஸ்டன்ட். இந்த 18 கண்டஸ்டன்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்தர், சச்சனா, தீபக், தர்ஷா குப்தா, ரஞ்சித், ஆர்ஜே ஆனந்தி, சுனிதா, ஜெஃப்ரி, கானா ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒரு பையன், தர்ஷிகா, ஜாக்லின், அருண், பவித்ரா, விஷால், விஜய் விஷால், சௌந்தர்யா நஞ்சுந்தன், முத்துக்குமரன் அவர் பேர், அன்ஷிதா, அர்ணவ், சத்யா. இதில் ரவீந்தரை ஓரமாக வைங்க. ரவீந்தரும் வந்து ஒரு ப்ரொடியூசர், விஜய் டிவிக்கு நெருக்கமான ஒரு பர்சன் தான். பட் விஜய் டிவி ப்ராடக்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சச்சனா அப்படிங்கிற அந்த பொண்ணு மகாராஜா படத்தில் நடிச்சிருக்கு. விஜய் டிவியில் 2-3 சீரியலில் ஒரு ரோல் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு. சரிங்களா? அந்த பொண்ணு வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஓகே. தீபக் விஜய் டிவி ப்ராடக்ட். நம்ம தமிழும் சரஸ்வதம் சீரியலில் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய ஷோ எல்லாமே பண்ணியிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. தர்ஷா குப்தா குக் வித் கோமாளியிலேருந்து விஜய் டிவி சீரியல் வரைக்கும் நிறையா வந்து தர்ஷா குப்தா வந்து பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் இப்போ ரீசெண்டாக பாக்கியலட்சுமி சீரியலில் நடிச்சிருந்தார். அதுதான் அவருடைய கம்பேக்கு. விஜய் டிவி ப்ராடக்ட் தான் வரும். சரிங்களா? ஆர்ஜே ஆனந்திக்கும் விஜய் டிவிக்கும் சம்மந்தம் இல்லை. ஆர்ஜே ஆனந்தியை நம்ம ஓரமாக வைப்போம். சுனிதா விஜய் டிவியே கெதின்னு கிடைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் சுனிதா. மற்ற கோமாளிங்க மாதிரி குக் வித் கோமாளியிலேருந்து என்னென்ன ஷோ இருக்கோ எல்லாத்துலேயுமே சுனிதா இருப்பாங்க. சரிங்களா? ஜெஃப்ரி, கானா ஜெஃப்ரி அப்படிங்கிற அந்த பையன் சம்மந்தமே நம்ம இந்த பையன் எதுக்கு உள்ள போட்டாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் மகாராஜா படத்தில் நடித்த அந்த பொண்ணு, ஒரே ஒரு படம் நடித்த பொண்ணுக்கு இந்த வாய்ப்பா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் இந்த கானா ஜெஃப்ரி அப்படின்ற இந்த பையன் வந்து இதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட பசங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும், 100% ஒத்துக்கிறேன். பட் இந்த பையன் என்னதாங்க பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைங்க. யூடியூப்பில் கானா ஜெஃப்ரின்னு ஒரு பேரை டைப் பண்ணாலே 2-3 ஷார்ட்ஸ் வருது, 2-3 வீடியோ வருது. 100கணக்கான வியூஸ் தான், 1000கணக்கான வியூஸ் தான். யூடியூப்ல கானா ஜெஃப்ரி அப்படின்னு பெருசாக எந்த விதமான வீடியோவும் இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன். ஒருவேளை இன்ஸ்டாவில் இருப்பாரா தெரில. இன்ஸ்டாலையா வந்து கானா பாட்டு பாடுவாங்க, யூடியூப்ல தானே அதை அப்லோட் பண்ணுவாங்க. கானா ஜெஃப்ரி அப்படின்னா என்ன? சம்பந்தமே இல்லாத ஒரு பையனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுவே எனக்கு வேற விதமா யோசிக்க தோணுது. போன சீசன்ல நிக்சன் வந்தாரு. நிக்சன் வந்து எந்த அளவுக்கு பேரை டேமேஜ் பண்ணிக்கனான்றது நமக்கு நல்லாவே தெரியும். நிக்சன் ஆச்சும் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பர்சன் தான், படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஆட்களை எடுக்காம சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் 1000-2000 வியூஸ் வாங்கின ஒருத்தனை தூக்கி உள்ள போட்டு அவன் அசிங்கப்பட்டா கூட யாரையும் அதை வந்து அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ வாண்டடாக அப்படிப்பட்ட ஒரு பர்சன் உள்ளே இருக்கணும், ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து அந்த பையன் மேலே புகுத்தணும் அப்படின்றதுக்காகவே உள்ளே போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பையன் வந்தவொடனே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பேச்சு தோரணை எல்லாமே வந்து ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. எல்லாரையும் அதிகாரம் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்பயே. சரியா? ஸோ அந்த பையன் தர்ஷிகா விஜய் டிவி ஆள் தான். ஜாக்லின் அவங்களும் அந்த காலத்துலேருந்து விஜய் டிவிலே வந்து கெதின்னு கிடக்குறாங்க. அருண் பாரதி கண்ணம்மா சீரியல் ஹீரோ, அவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். பவித்ரா விஜய் டிவி ப்ராடக்ட்டு. விஷால் விஜய் விஷால் விஜய் டிவி ப்ராடக்ட்டு. சௌந்தர்யா நஞ்சுந்தன் அவங்க வந்து ஆஹா ஓடிடியில் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கும் விஜய் டிவிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் கூட விஷ்ணுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. யார்? நம்ம விஷ்ணு விஜய்க்கும் சௌந்தர்யாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. அவருடைய ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கிறாங்க. முத்துக்குமாருக்கும் விஜய் டிவிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பார்த்தா அவர் வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற ஒரு ஷோவில் முத்துக்குமார் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. SS மியூசிக் விஜே, அன்ஷிதா, அர்ணவ், சத்யா. ஆக மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 பேருக்கும் ஏதாவது ஒரு வகையில் விஜய் டிவிக்கு தொடர்பு இருக்குது. இதில் 15 பேர் வந்து முழுக்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ். ஒரே சீரியலில் 2 பேர், அர்ணவும் அன்ஷிதாவும். ஆல்ரெடி அவங்க கப்புள்ஸ் பேரு, அவங்கள தூக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன இதில் கேள்வினா,
ஹீரோ மெட்டீரியல்லாம் உள்ளே இருக்கார். தீபக், அருண், விஜய், விஷால், அர்ணவ், அப்புறம் சீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்ஷிதா, பவித்ரா, தர்ஷா குப்தா, தர்ஷிகா, இவங்கெல்லாம் வந்து ஹீரோயின் மெட்டீரியல்ஸ். இப்போ மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? எல்லாருமே ஃபெமிலியரான ஆட்கள். யாருன்னு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க சொல்லுங்கள். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னென்னா 24 ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன் இருக்கான். இன்னைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு எலிமினேஷன். அந்த எலிமினேஷனில் யார் சிக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சனா நமிதாஸ், அந்த பொண்ணு தான் சிக்கியிருக்கு. அந்த பொண்ணு தான் ஒரே நாளில் எலிமினேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரில, இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இது கேவலமாக இருக்குதுங்க. இப்படி ஒரு சீசன் வந்து தேவையா? ஒரு பக்கம் இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து ரத்த கொதிப்பே வருது. இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவருடைய ஹோஸ்டிங் அந்த அளவுக்கு பிரமாதமா இல்லை அப்படின்னு மக்களுடைய கருத்து இருக்கு. நான் ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் பார்த்த வரைக்கும் வச்சு செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸையும் பங்கமா வச்சு செஞ்சிருக்கிறாரு. குறிப்பா ரஞ்சித் அவர்கள் கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறார். ரஞ்சித் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஹா, அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த படத்தினுடைய பேரை சொல்கிறார். யார்? விஜய் சேதுபதியே சொல்கிறாரு. அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு மொக்க பண்ணுறாரு. டைரக்டாக மூஞ்சி காய்ச்ச மாதிரி. என்ன சொல்ல வர்றாரு? கவுண்டம்பாளையம்லாம் ஒரு படமே இல்லை. அந்த ரஞ்சித் வந்து வித்தியாசமாக இருக்கிறார் அப்படியே சொல்லிட்டார். சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த படத்தை எடுத்த ரஞ்சித் வந்து வித்தியாசமாக இருக்கார். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ரஞ்சித்துக்கும் இப்போ நான் பார்க்குற ரஞ்சித்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது மாதிரியே நிறைய கண்டஸ்டன்ஸை கலாய்ச்சிருக்கிறார். சுனிதாவை கூட மக்கள்கிட்ட வந்து நல்லா விளையாண்டா மட்டும் இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சார். ஸோ இப்படி எந்த இடங்களில் யாரெல்லாம் கலாய்க்கணுமோ ஒரு விதமான ஒரு சர்க்காசமாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. மேபி இது ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். கமல் அவர்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஸோ அது வந்து நம்ம போக போக வந்து அவர் பிக்கப் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக இதில் ஒருத்தரை பார்க்கணுங்க, ரவீந்தர் அண்ணன். ரவீந்தர் மேலே எனக்கு என்னமோ பர்சனலாக வெஞ்சன்ஸ் இருக்கிற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு கேம் ஷோ, சரிங்களா? இந்த கேம் ஷோவில் டாஸ்க் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒன்று. டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ணணும். டாஸ்க் மட்டும் இல்லை, வீட்டு வேலைகள், பாத்ரூம் க்ளீன் பண்ணுவாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இருக்கும். அதில் எல்லாமே வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த வேலைகளை ரவீந்தர் அவர்களால் செய்ய முடியுமா? டாஸ்கில் விளையாட முடியுமா? எதனா ஒரு விஷயத்தை ஆக்டிவாக பண்ண முடியுமா? வேலை செய்ய முடியுமா? இது போன்ற கேள்விகள் இருக்குது. நிறைய பேர் அதை கேட்குறாங்க. பாடி ஷேமிங் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் பாடி ஷேமிங் பண்ணலைங்க. ஃபேட்மேன் அப்படிங்கிற பேர் அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட பேர். நான் அதை தமிழில் சொன்னேன், அவ்வளவுதான். ஸோ ரவீந்தர் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி, அதை அப்படியே வைப்போம். இன்னொரு பக்கம் ஆரம்ப நாளே வந்து ஜாக்லின் வந்து கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக தான் படுக்கணும், சரிங்களா? ஒரு பெட்டு கம்மியாக வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக 2 பெட்ரூம் இருக்குது, பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனி. ஒரு பெட்டு வந்து கம்மியாக இருக்குது. அந்த பெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலில் இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ ஒரு பெட்டு வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த பெட்டில் யார் படுக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு சண்டை வரும்போது ஜாக்லினுடைய பேர் வருது. ஜாக்லின் வந்த அன்னைக்கே எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரில. அழுதுட்டாங்க. பிக் பாஸ் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. வாண்டடாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீன் கிரியேட் பண்ணுறாங்க ஜாக்லின் அப்படின்னு இப்போயே மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தீபக் கிட்ட உட்காந்துக்கிட்டு எலிமினேஷன் பேர் வரும்போது என் பேர் தான் எல்லாருமே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே முந்திக்கிட்டு வந்து ஒரு விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணுறது ஏன்னு தெரில. இந்த சீசன் எப்படி போகுமோ அப்படின்னு வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற வரைக்குமே வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, என்னடா இது விஜய் டிவி ஆட்களாக இருக்கிறாங்களே. ஆனால் அந்த விமர்சனம் இருக்குது. விஜய் டிவி இதை தயவு செய்து நிப்பாட்டணும். ஒன்று உங்கள் ஆளுங்களாக கூப்பிட்றீங்க, இல்லை சம்மந்தமே இல்லாத ஆளுங்களை கூப்பிட்றீங்க. ஏன் கானா ஜெஃப்ரி அவருடைய வீடியோஸ்லாம் நான் தேடி பார்க்கலான்னு நினச்சா ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், எதுவுமே இல்லை. எப்படி இந்த சான்ஸ்? இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த ஒரு சர்க்காசமான கலாய்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து ஜாக்லின் அவர்கள் வந்து அவங்களுடைய வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரியங்கா மாதிரி வந்துருவாங்களோ அப்படின்னு வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸில் தான் பிரியங்கா அவங்களோட பேரை வந்து கெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரியங்காவுக்கு நல்ல பேர் இருந்துச்சு. மக்கள் வந்து பிரியங்கா மேலே
அந்த அளவுக்கு அன்பு வச்சுருந்தாங்க. இப்போவும் அந்த அன்பு இருக்குது, ஆனால் சிலருக்கு அது மாறி இருக்குது. அதுக்கான காரணம் பிக் பாஸ் சீசன் 5 அதில் பிரியங்கா பண்ண விஷயங்கள். இதை இப்போ வந்து ஜாக்லின் வந்த நாளே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கண்டென்ட் மேலே கண்டென்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அர்ணவ் அப்படின்ற அந்த நபர் இருக்கார் இல்லையா, அந்த நபர் வந்து வந்த உடனே அண்ணா நான் வந்து ஆம்பளைனா மோதி பார்த்துடலானா அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி கிட்ட பேச, அவர் வந்து நான் தைரியமானவன் அப்படின்னு வந்து சொல்ல, விஜய் சேதுபதி பதிலுக்கு தைரியத்தில் என்னப்பா ஆம்பளை பொம்பளை அப்படின்னு சொல்லி செருப்பால் அடிக்க, ஒரு மாதிரியான ஆட்டிடியூடை காட்டிக்கிட்டு இருக்காரு அர்ணவ் வந்து தனக்குள்ள வந்து தான் ஒரு அசிம் அப்படின்ற ஒரு நினைப்பில் உள்ள வந்திருக்கிறார் போல. இந்த காதல் புறாக்கள் வந்து பிரித்து வச்சிருக்காங்க. இந்த காதல் புறாக்கள் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நிறைய பேர் வந்துச்சு, டிடிஎஃப் வாசன் ஜோயா அப்படின்லாம் சொன்னாங்க. பால் டப்பா அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. இந்த கானா ஜெஃப்ரிக்கு பதிலாக பால் டப்பா உள்ள போட்டிருக்கலாம். ஸோ நிறைய இந்த முறை வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டில். பட் எதையுமே நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல முடியாது. யாரெல்லாம் வந்து இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே இந்த ஷோ வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது வரைக்கும் உங்கள் மனம் கவர்ந்த கண்டஸ்டன்ட் யார் அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். யார் இந்த 24 ஹவர்ஸில் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பிக் பாஸ் பற்றின அப்டேட் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பிக் பாஸ் அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.